உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. எல்லாரும் எளிமையின்றி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற பொழுது தெய்வ பிரசன்னத்தை மகிமையை உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்தவர்களாய் யாவரும் ஒன்றிணைந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. யாவரும் சோத்ரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையில பாக்கியவாங்க. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையில பாக்கியவாங்க. தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆவே துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே கலங்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். உம்மிலே கலங்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் தெளிவான நீரோட்டாய் காட்டிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் தெளிவான நீரோட்டாய் காட்டிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலா. எல்லாரும் சொல்லுவோமே. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். நன்றியோடு கூட ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான். எல்லாரும் ஆமென்.
மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே தெய்வ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது, மகிழ்ச்சியானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். மற்றவர்களை யாரும் பார்க்க வேண்டாம். எல்லாருடைய வாயும் கர்த்தரை, நாவும் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை மாத்திரம் துதிக்கட்டும். கண்களை மூடிக்கொண்டு அவருடைய வலதுகரங்களை தேவசத்துரைக்காக உயர்த்தி நாம் அசைத்துக் கொண்டே பாட போகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்பது, துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். கர்த்தரை துதித்து துதித்து சோதரம் எல்லா கட்டுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், கட்டுகள், எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவர். உணர்ந்தவர்களாய் சோதரோ, உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போரும் உண்மையிலே பாக்கியவான்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உணர்ந்தவர்களாய் நம்முடைய வலதுகரங்களை உயர்த்தி அசைத்து கண்களை எல்லாரும் திறந்து, யாருமே திறந்து பார்க்க வேண்டாம். ஆவியானுடைய மகிமை பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள், உம்முடைய எல்லாரும் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள், தூய மனதுடன் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள், ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.